ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டைல் சேனல். என் பேர் சுதா. இன்னைக்கு நம்ம டே 4 லஞ்ச் பாக்ஸ் மெனுவில் மணக்க கல்யாண வீட்டு பருப்பு ரசம், அது கூடவே சைடிஷாக கத்திரிக்காய் வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா சுத்தம் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சுக்கலாம். பருப்பை நல்லா அலசினதும் குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 5 மீடியம் சைஸில் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பருப்பு தக்காளி மூழ்கிற அளவில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததும் கலந்து விட்டுட்டு தேவையான அளவு பருப்புக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு குக்கரில் 3லேருந்து 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வேகிற டைமில் புளி ஊற வச்சுக்கலாம். இந்த அளவில் புளி எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் எலுமிச்சை பழ அளவில் புளி எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவில் சீரகம். மிளகை விட சீரகம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இது கூடவே காரத்துக்கு 2 வரமிளகா சேர்த்துருக்கேன். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க 1 மிளகா சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது கூடவே பூண்டு தோல் உரிக்காததா ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ரசத்துக்கு முக்கியமாக கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்க்கும் போது ரசம் நல்லாவே வாசமாக இருக்கும். இப்போ இதை தண்ணி ஊற்றாமல் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக விசில் இறங்கினதும் நம்ம குக்கரில் வேக வச்சுருந்த பருப்பை நல்லா மசிய மேஷ் பண்ணிக்கலாம். பருப்பு மத்து இருந்ததுன்னா அதை வச்சு பருப்பை நல்லா கடைஞ்சி வச்சுக்கோங்க. வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க ஃபைனலாக. அடுத்ததாக நம்ம ரசத்துக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த மசாலாலாம் இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் கொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கணும். 1/4 டீஸ்பூன் அளவில் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. முக்கியமான டிப்பே இதான், நம்ம மல்லித்தூள் சேர்த்து பண்ணும்போது நல்லா வாசமாக இருக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பருப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்ததும் நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதும் அடுத்ததாக நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாம். எப்போதுமே நம்ம ரசம் பண்ணும்போது புளியை விட தக்காளியோட டேஸ்ட்டு அதிகமாக இருக்கணும். அப்போ தான் ரசம் சூப்பராக இருக்கும். ரசத்துக்கு தேவையான அளவு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள் புளிப்புக்கு ஏற்றாற் போல் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவு சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக. இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ நான் முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறேன். இந்த பொருள் சேர்த்திங்கன்னா தான் நம்ம கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு ரசம் நமக்கும் கிடைக்கும். 1/2 டீஸ்பூன் அளவில் மண்டை வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரசம் அதே மாதிரி கொதி வந்துடக்கூடாது. நல்லா நுரக்கட்டி ஃபுல்லாக வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். கொதி வந்துருச்சுன்னா ரசத்தோட டேஸ்ட்டே மாறிடும். இந்த மாதிரி ஃபுல்லாக நுரக்கட்டி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், அருமையான சுவையில் மணக்க ரசம் ரெடி பண்ணி. அடுத்ததான் ரசத்துக்கு சைடிஷ் சுவையான கத்திரிக்காய் மசாலா வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரே ஒரு மீடியம் சைஸ் அளவில் பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 4-5 பூண்டு நான் தோல் உரிச்சிட்டு இடித்து சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பூண்டை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க போதும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்ற அவசியம் இல்லை. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ அளவில் கத்திரிக்காவை இந்த மாதிரி 1/4 பீசஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு நம்ம முதையே சேர்த்து கத்திரிக்காயில் வதக்கும் போது கத்திரிக்காயில் நல்லா உப்பு பிடிச்சிருக்கும். அதனால ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா குக்காகி வர்றதுக்கு மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா 3/4 பதத்துக்கு வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்ததாக என்னென்ன மசாலாலாம் சேர்க்கறதுன்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், மசாலாலாம் சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
காயில் தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்லை. நம்ம மசாலா சேர்த்தோன்னா நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு வேக வச்சு அந்த ஆவிலே வேகும் போதே கரெக்டாக இருக்கும். தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க. நம்ம ஏற்கனவே வேறு 90% அளவு வேக வச்சுருந்தோம். மசாலா சேர்த்ததும் மூடி போட்டுட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 100% சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல சாஃப்டாகவும் கத்திரிக்காய் வெந்து வந்துடும். மசாலா வாசமும் அடிக்காது. சில கடாயில் அடி பிடிக்கும், அதனால் இடையில ஓப்பன் பண்ணி நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி கத்திரிக்காவை செக் பண்ணிக்கோங்க நல்லா வெந்துருச்சான்னு. உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு வேணும்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு, நான் திருப்பி கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கிறேன். ரசம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், லெமன் சாதம் இதுக்கெல்லாம் பக்காவான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் மசாலா ஃப்ரை. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.